டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A வினா விடைகள் தமிழ். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தாராபாரதி, தேவநேய பாவனர், பெருஞ்சித்திரனார், ஜியு போப். சரியான விடை தேவநேய பாவனர். தமிழர்களின் தொழில், பண்பாடு மற்றும் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டும் பாடல்கள் எவை? ஏ. நவீன கதைகள், பி. காப்பிய பாடல்கள், சி. நாட்டுப்புற பாடல்கள், டி. திரை இசை பாடல்கள். சரியான பதில் நாட்டுப்புற பாடல்கள். ஆசாரக்கோவை பாடல்கள் பெரும்பாலும் எந்த பாவகையால் அமைந்துள்ளன? ஏ. ஆசிரியப்பாக்கள், பி. வஞ்சிப்பாக்கள், சி. பலவகை வெண்பாக்கள், டி. கலிப்பாக்கள். விடை சி. பலவகை வெண்பாக்கள். இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலைப் போருக்கு வித்திட்டவர் யார்? பாரதிதாசன், பாரதியார், மக்கள் கவிஞர், சுரதா. சரியான விடை பாரதியார். தொல்காப்பியத்தின் 3 அதிகாரங்கள் எவை? ஆ. எழுத்து, சொல், பொருள். ஆ. அறம், பொருள், இன்பம். இ. அகம், புறம், யாப்பு. இ. எழுத்து, யாப்பு, அணி. சரியான பதில் ஆ. எழுத்து, சொல், பொருள். நன்னூல் இயற்றியவர் யார்? ஆ. பவணந்தி முனிவர். ஆ. தொல்காப்பியர். இ. நக்கீரர். இ. புத்தமித்திரர். விடை ஆ. பவணந்தி முனிவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாக்கியம் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆ. அகநானூறு, ஆ. புறநானூறு, இ. நற்றிணை, இ. குறுந்தொகை. சரியான பதில் ஆ. புறநானூறு. தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆ. சிலப்பதிகாரம், ஆ. மணிமேகலை, இ. மனோன்மணியம், இ. புறநானூறு. இதற்கு சரியான பதில் இ. மனோன்மணியம். நாலடியார் எந்த வகை இலக்கியத்தை சேர்ந்தது? ஆ. எட்டுத்தொகை, ஆ. பத்துப்பாட்டு, இ. 11 கீழ்க்கணக்கு, இ. ஐம்பெருங்காப்பியம். சரியான பதில் இ. 11 கீழ்க்கணக்கு நூல். மீதூன் விரும்பேல் என்றவர். ஏ. பாரதியார். பி. அதிவீரராம பாண்டியர். சி. பாரதிதாசன். டி. ஔவையார். விடை ஔவையார். தமிழ்த்தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆ. உ.வே. சுவாமிநாத ஐயர். ஆ. மறைமலை அடிகள். இ. கால்டுவெல். இ. பரிதிமாற் கலைஞர். விடை ஆ. உ.வே. சுவாமிநாத ஐயர். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்ற தொடருடன் தொடர்புடையவர் யார்? ஆ. ஔவையார். ஆ. கம்பர். இ. திருவள்ளுவர். இ. பாரதியார். விடை ஆ. ஔவையார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று பாடியவர் யார்? ஆ. கபிலர். ஆ. கணியன் பூங்குன்றனார். இ. பரணர். இ. நக்கீரர். விடை கணியன் பூங்குன்றனார். தனிநிலை என அழைக்கப்படும் எழுத்து எது? ஏ. குற்றச்சேதலியலுகரம், பி. ஆய்த எழுத்து, சி. அளபெடை, டி. உயிர்மெய். விடை பி. ஆய்த எழுத்து. கீழ்கண்டவற்றுள் தமிழ் இலக்கணத்தின் 5 வகைகளில் சரியான தொகுப்பு எது? ஆ. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஆ. எழுத்து, எண், பொருள், கணிதம், அணி. இ. சொல், வாக்கியம், எண், யாப்பு, அணி. இ. எழுத்து. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம் மற்றும் அணி இலக்கணம். மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? ஆ. 3, ஆ. 4, இ. 5, இ. 6. விடை 5. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம் மற்றும் அணி இலக்கணம். இணையம், இன்டர்நெட், முகநூல், ஃபேஸ்புக், புலனம், வாட்ஸ்ஆப், குரல் தேடல், வாய்ஸ் சர்ச், தேடுபொறி, சர்ச் என்ஜின், செயலி, அப்ளிகேஷன், ஆப், தொடுதிரை, டச் ஸ்கிரீன்.
செய்தித்தாள், நியூஸ்பேப்பர், வானொலி, ரேடியோ, தொலைக்காட்சி, டெலிவிஷன், டிவி. தமிழில் கிடைத்துள்ள மிகப் பழைமையான இலக்கண நூல் எது? அ. நன்னூல். ஆ. சிலப்பதிகாரம். இ. தொல்காப்பியம். இ. புறநானூறு. விடை தொல்காப்பியம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? ஏ. பாரதிதாசன். பி. சுப்பிரமணிய பாரதியார். சி. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. டி. நாமக்கல் கவிஞர். விடை பி. சுப்பிரமணிய பாரதியார். கீழ்க்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1. பாரதிதாசன் தொடர்பாக கீழ்க்கண்ட கூற்றுகளை கவனிக்க. கூற்று 1. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். கூற்று 2. பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். கூற்று 3. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துகளை தம் கவிதைகளில் பாடுபொருளாகக் கொண்டார். கூற்று 4. இவர் புரட்சிக்கவி என்றும் பாவேந்தர் என்றும் போற்றப்படுகிறார். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? ஏ. பாரதியார். பி. பாரதிதாசன். சி. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. டி. நாமக்கல் கவிஞர். விடை பி. பாரதிதாசன். கவிமணி என்ற சிறப்பு அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் யார்? அ. சுரதா. ஆ. பாரதிதாசன். இ. தேசிக விநாயகனார். இ. தாராபாரதி. விடை இ. தேசிக விநாயகனார். கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என கூறியவர் யார்? பாரதிதாசன். அறிஞர் அண்ணா. தந்தை பெரியார். ராஜு. விடை தந்தை பெரியார். கீழ்கண்டவற்றுள் தாராபாரதி அவர்களின் இயற்பெயர் என்ன? ஆ. வெண்லாமல். ஆ. சுந்தரம். இ. சண்முகநாதன். இ. ராதாகிருஷ்ணன். இதற்கு சரியான பதில் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்ற சிறப்பு அடைமொழியால் அழைக்கப்பட்டவர் யார்? அ. சுரதா. ஆ. பாரதிதாசன். இ. சண்முகநாதன். இ. தாராபாரதி. விடை தாராபாரதி. 1856இல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர்? அ. பாரதியார். ஆ. பாரதிதாசன். இ. காசி ஆனந்தன். இ. கால்டுவெல். விடை இ. கால்டுவெல். தமிழே உயிரே வணக்கம் தாய்பிள்ளை உறவம்மமா உனக்கும் எனக்கும் இது யாருடைய வரிகள்? ஆ. பாரதியார். ஆ. பாரதிதாசன். இ. காசி ஆனந்தன். இ. சச்சிதானந்தம். விடை இ. காசி ஆனந்தன். இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜவஹர்லால் நேரு, காரல் மார்க்ஸ், ரா. அரங்கநாதன், மாணிக்கனார். இதற்கு சரியான விடை இரா. அரங்கநாதன். அழகிய பெரியவனின் இயற்பெயர் என்ன? காத்தவராயன், அரவிந்தன், செண்பகராமன், சுஜாதா. இதற்கு சரியான விடை அரவிந்தன். நாலடி 400 மற்றும் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஏ. நான்மணிக்கடிகை. பி. திருக்குறள். சி. ஐங்குறுநூறு. டி. நாலடியார். விடை டி. நாலடியார். தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்து திருவள்ளுவமாலை என்னும் நூலில் யார் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது? ஏ. நல்லாதனார். பி. கபிலர். சி. தொல்காப்பியர். டி. மாணிக்க வாசகர். விடை பி. கபிலர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய். ஏ. பாரதியார். பி. பாரதிதாசன். சி. ஔவையார். டி. தொல்காப்பியர். விடை ஏ. பாரதியார். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார்? ஏ. இளங்கோவடிகள். பி. சீத்தலை சாத்தனார். சி. குண்டலகேசி. டி. மாங்குடி மருதனார். விடை அ. இளங்கோவடிகள். செய்யுளில் உள்ள அடிகளின் இறுதியில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை டேஷ் என்பர். அ. மோனை தொடை. பி. எதுகை தொடை. சி. இயைபு தொடை. டி. முரண்தொடை. விடை சி. இயைபு தொடை. கனகசுப்புரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்ட பாரதிதாசன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை மாற்றினார்?
பாரதியார், பி. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார், சி. பாரதிதாசன், டி. சுரதா. விடை ஏ பாரதியார்.